கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இது வைரல் கிறிஸ்டியன் தமிழ் என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். சமீபத்தில் ஒரு காணொளியை பார்க்கும் பொழுது, கிறிஸ்தவர்கள் உங்கள் வீட்டிற்கு உங்களை மதம் மாற்ற வந்தால் அவர்களிடம் எப்படி கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து ஒரு சகோதரர் வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோ பதிவில் அவர் கேட்ட கேள்வி என்னவென்றால், ஐயா வணக்கம், நான் ஒரு இந்து, நான் எல்லாவித நம்பிக்கையும் மதிப்பேன். சில கிறிஸ்தவ மதமாற்ற செய்யும் கும்பல் எங்கள் வீட்டின் கதவை தட்டி பிரச்சாரம் செய்கிறார்கள். நான் கிறிஸ்தவத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று எவ்வளவோ சொல்லிவிட்டேன். மேலும் மேலும் வந்து மதமாற்றம் செய்ய பார்க்கிறார்கள். இதை எப்படி எதிர்கொள்வது? அவர்களை கருத்தியல் ரீதியாக அவர்களை எப்படி கையாளுவது என்று சொல்லுங்கள். இதை பற்றி ஒரு காணொளி போட்டால் எல்லோருக்கும் நன்மையாக இருக்கும் என்பதை மையக்கருத்தாக எடுத்து அந்த சகோதரர் ஒரு காணொளியை வெளியிட்டிருந்தார். அந்த காணொளியானது தற்போது இணையத்தில் மிக வேகமாக பரவி வருகிறது. அதாவது கிறிஸ்தவ மதமாற்ற கும்பலின் தொல்லையிலிருந்து தப்பிக்க எளிதான வழி என்கிற காணொளியை வெளியிட்டு வேத வசனங்களிலிருந்து பதில் கொடுத்தது மிகவும் ஆச்சரியப்பட வைத்தது. அந்த சகோதரர் தனது வீடியோவில் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்வதற்கு எடுத்த வேத வசனம் மார்க் 16ஆம் அதிகாரம் வசனம் 17-18. அதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாது ஒன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொல்லியிருந்தார். உங்கள் வீட்டிலே உங்களை யாராவது மதமாற்ற வந்தால் இந்த வசனங்களை எடுத்து அவரிடத்திலே கேளுங்கள். அதாவது விஷத்தை குடியுங்கள், சர்ப்பத்தை இடுங்கள், அல்லது ஏதாவது அற்புதங்களை செய்யுங்கள் என்று நீங்கள் அவர்களிடத்தில் கேட்டால் அவர்கள் ஓடி விடுவார்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருந்தார். முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அநேக கிறிஸ்தவர்கள் உலகத்தில் அற்புதங்கள் செய்கிறவர்கள் மட்டுமல்ல, அநேக அற்புதங்களை கோடானு கோடி அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்களும் கூட. அது மட்டுமில்லாமல் யாரையும் மதமாற்றம் செய்வதில்லை. அது ஒரு மனமாற்றம் செய்யவே அநேகர் அழைக்கப்பட்டிருக்கின்றனர். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படும் பொழுது, உங்கள் கையில் ஏதாவது கைப்பிரதிகள் கொடுக்கும் பொழுது விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் அவரை நீங்கள் நிராகரித்து விடலாம். நீங்கள் கட்டாயப்படுத்தி தான் மனமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே விரும்ப மாட்டார். நீங்கள் அவரை புறம் தள்ளலாம், ஆனால் அவர் தம்மிடத்தில் வந்தவர்களை ஒருவரையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். எனவே தொடர்ச்சியாக ஒருவரிடத்திலே நாம் சத்தியத்தை தொடர்ந்து சொல்லும் பொழுது சில நேரத்திலே அது ஒரு இடையூறாகத்தான் காணப்படுகிறது. அதுவும் கிறிஸ்தவர்களுடைய தவறுதான். அதே நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை நீங்கள் கேள்விப்படும் பொழுது அதை விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என்ன அவரிடத்தில் விசுவாசிக்கிறீர்களோ எதிர்பார்க்கிறீர்களோ அதுவும் உங்கள் விசுவாசத்தினாலே நிச்சயம் நடக்கும். கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த வசனங்களை ஆழமாக புரிந்து கொண்டால் நாம் சத்தியம் சொல்வதற்கு மிகவும் எளிதாக இருக்கும். யாரிடமும் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், அவர் உங்கள் பாவங்களுக்காக மரித்தார் என்ற நற்செய்தியை அடிக்கடி சொல்ல தேவையே இருக்காது. மார்க் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் அதில் 11வது வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்னவென்றால், எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிறோம், சோதம் குமாரா பட்டணத்திற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்கள் 2 பேராக அனுப்பினார். கடைசியாக அப்போஸ்தலனாகிய பவுல் இதை செய்தார். அதற்கு அடுத்ததாக யாரும் செய்யவில்லை என்று நினைக்கிறேன். எனவே நாம் ஒருவரிடத்தில் நற்செய்தியை சொல்ல போகும்பொழுது ஒரு முறை அல்லது 2 முறை சொல்லலாம். அதற்கு மேலாக நாம் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கலாம், அது தவறில்லை. நற்செய்தி கேட்க வருகிறவர்கள் உங்களை யாராவது பாம்பை கையில் எடுங்கள், விஷத்தை குடியுங்கள், அல்லது பலத்த வியாதினால் பாதிக்கப்பட்ட இவனை குணமாக்குங்கள், அப்பொழுது நாங்கள் விசுவாசிப்போம் என்று சொல்லும்போது நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசித்தால் அவர்களும் அவரவர்களுடைய குடும்பமும் ரட்சிக்கப்படும். அது உண்மை. கிறிஸ்தவ மதமாற்ற கும்பலின் தொல்லையிலிருந்து தப்பிக்க எளிதான வழி அப்படி ஒரு வழி கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக நேசிக்கிறார். தொடர்ந்து நாம் அனைவரிடத்திலும் சத்தியத்தை இடைவிடாமல் பறைசாற்றுவோம். கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொருடத்திலும் பகிர்ந்து கொள்வோம். தொடர்ந்து நற்செய்தி பணியில் ஈடுபட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக கோடான கோடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ தகவல்களையும் செய்திகளையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது வைரல் கிறிஸ்டியன் தமிழ் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.